வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவை என்னால் தோற்கடிக்க முடியாது என்கிறார் ஸ்டாலின். உண்மைத்தான், ஆனால் அமித்ஷா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வருகை தந்திருந்தார். மதுரை வந்திருக்கும் அவர் காலை மீனாட்சி அம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு தொடர்ந்து மதுரை ஒத்தக்கடையில் பாஜக நிர்வாகிகளுடன் கூட்டம் அமித்ஷாவின் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அங்கு பேசிய அவர், மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து இந்த உரையை தொடங்குகிறேன். இந்த மண்ணின் சொக்கநாதனருக்கும் கள்ளழகர் முருகனை வணங்குகிறேன். தமிழ் நாட்டிற்கு வந்து தமிழ் மக்களை சந்தித்து தமிழில் பேச முடியவில்லை என்பதனை நினைத்து வருந்துகிறேன். மதுரை 3000 ஆண்டுக்கு பழமை வாய்ந்த மாநகரம். இந்த மண்ணில் மைந்தன் பசும்பொன் முத்துராமலிங்கன் தேவரை வணங்குகிறேன். 1000 ஆண்டு பழமையான முருகன் கோவிலை சிக்கந்தர் மலை என கூறுவதற்கு திமுக அரசுக்கு துணிச்சல் வந்துள்ளது. ஜூலை 22 நடைபெறும் முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொண்டு தமது வலிமையை காட்ட வேண்டும். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். அது உண்மைத்தான், ஆனால் மக்கள் உங்களை தோற்கடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் நாடித்துடிப்பு சொல்கிறேன். திமுகவை மக்கள் தூக்கி எறிவார்கள். ஆனால் மக்கள் உங்களை தோற்கடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் நாடித்துடிப்பு சொல்கிறேன். திமுகவை மக்கள் தூக்கி எறிவார்கள். அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கில் ஆதரவு கிடைத்தது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூருக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லை. மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றியை பாஜக நிரூபித்தது. 2025 டெல்லியில் பாஜக எப்படி ஆட்சி அமைத்ததோ அதேபோல் 2026 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும். முருகனுக்காக மாநாடு ஜூன் 22 நடைபெறுகிறது. அதனை வெற்றி பெற நீங்கள் உதவ வேண்டும். இந்த கூட்டம் மாற்றத்தை உண்டாக்கும். திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பவும். 2026 தேர்தலில் MTA கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும். தான் டெல்லியில் இருந்தாலும் தமிழ்நாடு மீதான என் கவனம் இருக்கும். பஹல்காம் தீவிரம் தாக்குதலை கண்டித்து எதிர்நாட்டிற்குள் சென்று அவர்களுக்கு பதிலடி கொடுத்தோம். இதுதான் மோடி அரசு. இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலுக்கு முந்தைய அரசு பதிலடி கொடுத்தது இல்லை. ஆனால் பாஜக அரசு ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகியவற்றை நடத்தி இந்தியாவை திறமை வெற்றி வெளிப்படுத்தி உள்ளோம். மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றியை பாஜக நிரூபித்ததும் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டத்தை நிதியையும் திமுக அரசு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில்லை. டாஸ்மாகில் 37,000 கோடி ஊழல் செய்து சட்டவிரோத ஆட்சியை தமிழகத்தில் செய்து வருகிறது. திமுக அரசு 100க்கு 100% தோல்வியை தழுவியுள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக கூறும் அரசு 10% நிறைவேற்றிவிட்டு 90% நிறைவேற்றியில்லாத கூறி வருகிறது. தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்து சொல்லுங்கள். இந்த ஆட்சியில் ஜாதிய மோதல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு போதை அடிமையாகி வருவது தொடர்கிறது என கூறியிருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்.